சரி, நான் அப்படியே கிளம்புறேம்மா. அப்பா என்னப்பா, உட்காருங்க ஒரு நிமிஷம். நானும் காலையிலேருந்து பார்த்துட்டே இருக்கேன். வெளியே போலான்னு சொன்னா மட்டும் மூஞ்சியே சரியில்லை. கையில காசு இல்லைங்க. இதுக்காடா காலையிலேருந்து வேணான்னு சொல்லிட்டு இருந்த? நீயும் வாடா, போயிட்டு வந்துடலாம். ஐயா, என்னாலாம் முடியாது. சீக்கிரம் வா, ஃபங்க்ஷன் லேட் ஆயிட போகுது. இப்போ பாருங்க, அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை. இவனை விட்டுட்டு நீ மட்டும் உள்ள வர்றதுன்னா வா, இல்லைன்னா நீயும் அவன் கூட சேர்ந்து வெளியே போயிடு. ராகுல் வா, இங்கேருந்து கிளம்பலாம். உங்க அம்மா கூட சேர்ந்து நம்ம கடையை திறக்க விடாம பண்ணது வேற யாரும் இல்லை, ஜோஷ்வா தான். ஜோஷ்வாவா? என்னடா ஊர் இவ்வளோ தூரமா இருக்கு? நான் தான் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே சொன்னேன்லங்க தூரமாக இருக்கும்னு. இவ்வளோ தூரமா இருக்கும்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, பக்கத்தில் வாங்க. நல்லா பக்கத்தில் வாங்க. சொல்லுடா. பக்கத்தில் வாங்க. என்னடா? நம்ம பிளான் பண்ண மாதிரி நமக்குன்னு ஒரு வீடு இருக்கு. அடுத்து நமக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கு. இருக்கு. ஸோ அடுத்து நம்ம பிளான் பண்ண மாதிரி இந்த ஹனிமூன், நம்ம அதுக்காக தானே இங்கே வந்தோம். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு நிமிஷம். என்னங்க? இதுக்கெல்லாம் முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு 3 கேள்வி கேட்பேன். அந்த 3 கேள்விக்கு நீ பொறுப்பா பதில் சொல்றேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம். அதெல்லாம் காலைல பார்த்துக்கலாம் வாங்க. பதில் சொல்லு. கேள்வி கேட்டு தொலைங்க. எல்லா பசங்களும் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வைஃப் மேல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. அதே மாதிரி நீயும் என் மேல இன்ட்ரெஸ்ட் காட்டாம போயிட்டேனா? என்னை பாருங்க, நான் எப்படி இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க. நீங்களாம் எனக்கு ரொம்ப ஜாஸ்திங்க. ஸோ நீங்கள் சொல்கிறது நடக்கிறதுக்கெலாம் சான்ஸே கிடையாது. அப்புறம் நான் காலேஜ் டைமில் எப்படி உங்களை டெய்லி சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பனோ அதே மாதிரி என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களை டெய்லி சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அடுத்து நம்ம ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறோன்றதுக்காகலாம் உனக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கல. உனக்கு பொறுப்பு வரணும்னு தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும். தப்பா சொல்கிறேன்லாம் நினச்சிக்காத. சப்போஸ் ஃப்யூச்சரில் நம்ம பிஸ்னஸ் லாஸ் ஆச்சுன்னா அதை நீ எப்படி ஹேண்டில் பண்ணுவ? இங்கே பாருங்கள், எங்களை மாதிரி பசங்கள்லாம் இன்றைக்கி என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும்னு பிளான் பண்ணிலாம் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ தான். ஸோ நாளைக்கு லாஸே ஆனாலும் எனக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல, அதை வச்சு அடுத்தடுத்து அப்படியே போய்கிட்டே இருக்கணும். அதையே நினச்சி ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. நீ இவ்வளோ பொறுப்பாலாம் பேசுவியா? புதுசா இருக்கு. அப்போ அந்த 3வது அதுக்கு வேலை இல்லை, இதுவே போதும். போதுமா? அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இரு. என்னங்க நீ இதுக்காக ஒன்றும் பொறுப்பா பேசுற மாதிரி நடிக்கலையே. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? சத்தியம் பண்ணு. உங்க மேல சத்தியமா சொல்றேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஐயோ, கரண்ட் கட் ஆயிடுச்சுங்க, பயமா இருக்கு. நீ பயமா இருந்தா கண்ணை மூடிக்கோடா. டே ராகுல், எந்திரி. டீ எந்திரா.
வாடா குளிக்கலாம். ஏங்க நேற்று நைட்டு என்ன ஆச்சு? சி இதெல்லாம்மா கேட்ப? ஏங்க என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. நேற்று ஏதோ ஒரு டயர்டில் என்ன ஆச்சுன்னே தெரிலங்க. கரண்ட் கட் ஆன வரைக்கும் தான் ஞாபகம் இருக்கு. அதெல்லாம் நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருச்சு. நீ வா குளிக்க போலாம். நடந்துருச்சா? ஐயோ ஐயோ எதுவுமே ஞாபகம் இல்லையே. ஏங்க என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க ப்ளீஸுங்க. அது ஆ, அது ஆ. ஒண்ணுமே நடக்கல. என்னங்க சொல்றீங்க? லூசு, கண்ணு முன்னாடி தூங்கிட்டடா. தூங்கிட்டேனா? இதுக்கு தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தது என் தப்பு தான். ஊர்லயே ஹனிமூன் கொண்டாடி இருக்கணும். வா குளிக்க போலாம். நான் வரமாட்டேன் போங்க. டீ வாடா. வரமாட்டேன். வா. வரேன். இருங்க சீக்கிரம் வா, வரேன். டைம் ஆகுது. எங்கள் ஊர் பாபா கோயில் வாங்க. ம் என்னங்க அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைடா. எப்படி இருக்கு நம்ம ஊர்? சூப்பராக இருக்குடா. சிட்டி டிராஃபிக் பொல்யூஷன்லாம் இல்லாமல் பறவைங்களோட சத்தத்தோட ரிலாக்ஸிங்காக இருக்கு. அதான் நம்ம ஊர். சரி, எனக்கு ஒரு ஆசை, பண்ணுவியா? சொல்லுங்க பண்ணிடுவோம். வேணாம் விடு. அடைச்ச சொல்லுங்க. அது சொன்னா சிரிக்கக்கூடாது. சரி சொல்லுங்க. என்ன பைக்கில் கூப்பிட்டு போறியா? பைக்கா? இல்லைடா, கடைசியாக காலேஜ் டைமில் போனது, அதுக்கப்புறம் போவே இல்லை. அதான். சரி விடு, நம்ம வேற காரில் தான் வந்தோம், இங்கே எப்படி பைக் கிடைக்கும்? விடு. ஏங்க இப்போ உங்களுக்கு என்ன, பைக்கில் போகணும் அவ்வளோதானே? ம் வாங்க. எங்க? வாங்க. எங்கடா? வாங்க முதல்ல சொல்லு. கல்யாணா. ராகுல் ஆப்பா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எப்பப்பா வந்த ஊர்லேருந்து? நேத்து தானா? சரிப்பா. நான் ஒன்றும் இல்லை, உங்கள் வண்டி கிடைக்குமாண்ணா? அட இந்தாப்பா, எடுத்துகிட்டு போ. தேங்க்ஸ்ண்ணா. நான் சாயங்காலத்துலேருந்து கொடுத்துட்றேண்ணா. அதெல்லாம் பரவாயில்லப்பா, இருக்கட்டும்ப்பா. வாங்க. சரி, அப்பா ஜோஷுவா மட்டும்தான் டீ கடைக்கெல்லாம் கூட்டு போவியா? என்னெல்லாம் கூட்டு போக மாட்டியா? இப்போ என்ன, டீ கடைக்கு கூட்டு போனோம் அவ்வளோதானே. நம்ம ஊர் டீ நீங்கள் குடிச்சது இல்லையே. வாங்க. உனக்கு ஸ்விம்மிங் தெரியுமா? ஸ்விம்மிங்கா? தெரியாது. ஏன்?
எனக்கும் தெரியாது. ஒருவேளை நான் ஒரு ஆர்வத்தில் இந்த தண்ணியில் குதிச்சிட்டா என்ன பண்ணுவேன்? எதுக்குங்க உங்களுக்கு இந்த ஆசை? நான் என்ன பண்ணுவேன், அப்படியே போட்டோன்னு விட்டுருவேன். ம், அப்படியே போட்டோன்னு விட்டுருவியா? குதிச்செல்லாம் காப்பாற்ற முடியாது. உனக்காக நான் மட்டும்தான் எல்லா ரிஸ்க்கும் எடுக்கணும். எனக்காக நீ எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டேன். ஏங்க இங்கே பாருங்க, நான் அப்படியே போட்டோன்னு விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா? என் உயிரை கொடுத்தாவது உங்கள் உயிரை காப்பாற்றுவேன். இதை முன்னாடியே சொன்னால் ப்ரெஸ்டீஜ் குறைஞ்சிரும்ல? சரி, போட்டிங் போலாமா? போகலாம், வா. வாங்க. ஏங்க சீக்கிரம் வா, போட்டிங் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஏங்க ஓடாதீங்க, நில்லுங்க, அப்புறம் கால் வலிக்க. சொன்னா கேளுங்க. போச்சு, சொன்னல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. காத்து சூப்பரா அடிக்குதுல? இல்லை, நல்லா தூக்கம் வரும் போல. சின்ன வயசில் நான் ஃபேமிலியோட இங்கே தான் அப்படியே தூங்குவேன். இங்கே படுத்தா செம்மையாக தூக்கம் வரும். அப்பா, காலெல்லாம் வலிக்குது ஓடுனது. நான் அப்போவே சொன்னேன் ஓடாதீங்க ஓடாதீங்கன்னு. நீங்கள் தான் என் பேச்சை கேட்கவே இல்லை. கால் நீட்டி இப்படி படுங்க, இதோ வரேன். எங்கடா போற? படுங்க, வரேன். என்னடா பண்ண போற? அப்பா, டேய் என்னதான்டா பண்ற? அட சொல்கிறேன் இருங்க, என்ன அவசரம்? டேய் என்னடா அது? இப்படி எண்ணெய் போட்டு நீவி விட்டா எப்பேற்பட்ட கால் வலியாக இருந்தாலும் சரியாக போய்டும்னு எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. சின்ன வயசில் நான் விளையாடிட்டு வருவேன்னா அப்போது இந்த மாதிரி தான் எங்கள் பாட்டி எனக்கு எண்ணெய் தேய்ச்சி நீவி விடுவாங்க. என்னடா அது? மெட்டியா? எதுக்குடா இதெல்லாம்? ஏன் நீங்கள் மட்டும்தான் சர்ப்ரைஸ் பண்ணுவீங்களா? நாங்களாம் பண்ண மாட்டோமா? சூப்பரா இருக்கு. சரி, அப்புறம் நேற்று நைட்டு ஏதோ 3வது கேள்வின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டீங்களே, அது என்ன? அது உனக்கு ஒன்னே சரியா பார்த்துக்க தெரியலையே, குழந்தெல்லாம் வந்தா எப்படி பார்த்துப்பன்னு கேட்க வந்தேன். அதுக்கு முதல்ல குழந்தைன்னு ஒன்று வரணும். டேய். ம் 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 என்னடா குழையற? இல்லையே, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. தெரியும் தெரியும். என்ன வேணும் சொல்லு. அது அது ரொம்ப நாள் கழிச்சு நான் ஊருக்கு வந்திருக்கேன்ல, அதனால பசங்கெல்லாம் கல்லு குடிக்க கூப்பிடுறாங்க. கல்லு குடிக்க போறியா? இல்லைங்க இல்லைங்க, பசங்க தாங்க கூப்பிட்டாங்க, அதனால தான். பசங்களோட தானே? போ. நான் தான் அன்னைக்கு நைட்டே சொன்னேன்ல,
எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பசங்க மாறிடுவாங்கன்னு நீ ஒரு நைட்ல மாறிட்ட. போப்பா போ, நான்லாம் உனக்கு முக்கியமே இல்லை. போய் பசங்களோட அனிமன் கொண்டாடு போ. ஷோ சரி விடுங்க, நான் போவே இல்லைங்க. நான் இன்னைக்கு ஃபுல்லாக உங்கள் கூட தாங்க இருப்பேன். ம் சாரி. ஆ நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், வரீங்களா? எங்க? வாங்க காட்டுறேன். ம் பார்த்து கீழே. எங்கடா கூட்டிட்டு போற? வாங்க காட்டுறேன். டேய் இன்னும் எவ்வளவு தூரம்? போதும் இப்படி நில்லுங்க. இப்ப பாருங்க. எப்படி செம்மையா இருக்கு இல்ல? இதுதான் நம்ம வியூ பாயிண்ட். இங்க இருந்து பார்க்கவே இப்படி இருக்கே, அந்த மலை உச்சில இருந்து பார்த்தா எவ்வளவு சூப்பரா இருக்கும். அந்த மலை உச்சிக்கு உங்களுக்கு போகணுமா? ம் போவோமா? நிஜமாவா? ம் போலாம். வாங்க. இங்க இருந்து அப்படியே மேல வரைக்கும் நடந்து போனோம். முடியுமா? முடியுமா? சரி வாங்க. இங்க இருந்து அப்படியே போனா முடியலடா, வாடா போயிடலாம். முடியல ஏங்க, வாங்க. மேல போகணும்னு ஆசைப்பட்டீங்க, வாங்க தூக்கிட்டு போறேன் வாங்க. டேய் உன்னால முடியாதுடா. முடியாதா? யாரு, என்னாலயா? எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. ஜனனி, I love you. ராகுல், I love you. ஹாப்பியா? நாளைக்கு நேரம் நம்ம ஊர்ல இருப்போம்ல. வந்து 2 நாள் தான் ஆச்சு. நானே இந்த இடத்த ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு வாட்டி இங்கே வந்துட்டு போகும்போதும் எனக்கும் இதே ஃபீலிங் தான் இருக்கும். சரி, நாளைக்கு நம்ம கடை ஓப்பனிங். எனக்கு செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு சந்தோஷம் கலந்த ஒரு பயமாக இருக்குது. வீடு பார்த்துக்கலாம். சரி, நான் போய் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணுறேன். உன் திங்ஸ்லாம் வந்து எடுத்து வை. ஓகே. ஹலோ, சொல்லுங்க. நீங்க யாரு? ஹலோ, எங்க டாக்குமெண்ட்ஸ் தான் சப்மிட் பண்ணியிருக்கோம். ஹலோ, இப்போ வந்து இப்படி சொன்னா எப்படி? எங்க எல்லாத்தையும் கிளியரா சப்மிட் பண்ணி வச்சிருக்கோங்க. ஹலோ, நீங்க யாருன்னு கேட். ராகுல், உன் ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஆனால் உன் டவலை மட்டும் காணும்டா. வந்து பாரு. தோ வரேன். ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க, நான் தோ வரேன். சரி வா. துண்ணு போத்து, எவ்வளோ நேரம்டா உனக்கு வரத்துக்கு? சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, டிராஃபிக்கு. என்னாச்சுங்க? ஏதோ அவசரமாக பேசணும்னு சொன்னீங்க. அதான்டா, நம்ம லவ் மேட்ரை எவ்வளோ வீட்டில் சொல்லி பார்த்துட்டேன். இதெல்லாம் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்.
ரெஜிஸ்டர் மேரேஜா? என்னங்க திடீர்னு? ஐயோ. இல்லடா, அம்மா நான் சொல்றது கேட்கலனா சூசைட் பண்ணிப்பேன் மிரட்டிட்டே இருக்காங்கடா. சூசைடா? ஐயோ, இந்த விளையாட்டுக்கு நான் வரல. நீ ஒன்றும் கவலைப்படாத, நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணால் எல்லாம் சரியாயிடும். அதுக்குன்னு ரெஜிஸ்டர் மேரேஜ் என்னடா இப்போதைக்கு இதெல்லாம் கொஞ்சம் செட் ஆகாதுன்னு தோணுதுங்க. ஏன்டா யோசிக்கிற? அப்போ என்ன கழட்டி விடலான்னு பிளான்ல இருந்தியா? ஏங்க நீங்கள் வேற. அதெல்லாம் இல்லைங்க. இல்ல நீ என்ன கழட்டி விடலான்னு பிளான்ல இருந்த, அதான் யோசிச்சுட்டு இருக்க. விடு, தேவையில்லாம பேசிட்டு. ஏங்க அதெல்லாம் இல்லைங்க. நான் இன்னும் காலேஜ் கூட முடிக்கலைங்க. இப்போ தான் நான் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன். பிஸ்னஸ் இருக்குது. எல்லாத்தையும் வச்சுட்டு கல்யாணம், அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வேற பர்மிஷன் கேட்கணும். எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு. காசை பற்றி யோசிக்கிறியா? அதுவும் தான். ஏய், நான் வேலைக்கு போறேன்டா, நான் உன்னை பார்த்துக்க போறேன். வேற என்ன வேணும் உனக்கு? ஏங்க எனக்குன்னு எவ்வளோ தேவைகள் இருக்கும், எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க முடியுமா? என்கிட்ட கேட்க மாட்டியா? அதுக்குன்னு எல்லா விஷயம் நீங்கள் எனக்காக பண்ணிகிட்டு இருப்பீங்களா? என்கிட்ட காசு இல்லைங்க, எப்படி நான் உங்களை வச்சு பார்த்துப்பேன்? என்கிட்ட தானே கேட்குற, இதில் என்ன தப்பு இருக்கு? கன்ஃபார்மாக பார்ப்பீங்களா? ம். அப்போ ஓகே. என்னடா டக்குன்னு ஓகே சொல்லிட்ட? ஐயோ. ஃப்ராடு, இதான் உன் பிளானா? ஏங்க அதெல்லாம் இல்லைங்க. சரி, நீ சீக்கிரம் கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் பாரு. ம். ஓகே. இங்கேருந்து தான் என் வாழ்க்கையை ஆரம்பிச்சது. ஜனனி அம்மா மாதிரி இன்னும் எத்தனை பேர் வந்தாலும் ஜனனி என் மேலே வச்சுருக்க அன்பும் பாசமும் எங்களை வாழ வச்சிரும். 23 சீசன் 1ஓட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதில் வந்து நிறைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். இது எல்லாத்தையும் கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணி நெக்ஸ்ட் நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம். டே சொல்லுடா. டேயா? இல்லைங்க, சொல்லுங்க. எதுக்கு இந்த மரியாதைன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து ராதா ரகசியம் சீசன் 2 எடுக்க போகிறோம். ஸோ கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்காக அது பண்ணுறாங்க. ஸோ அடுத்து சீசன் 2 வரப்போகுது ராதா ரகசியம். இதுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு அதுக்கும் நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஸோ சொல்லிவிடுங்க. லாஃபிங் சோடா சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானும் டேப் பண்ணிடுங்க.